கைஸ், தனுஷ் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் நானே வருவேன். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் வாய்ஸ் ஓவரில் வரும். ஒரு காட்டில் 2 ராஜா இருந்தாராம். அதில் ஒரு ராஜா நல்லவரான், இன்னொரு ராஜான்னு சொல்லும் போதே வாய்ஸ் ஓவரை அப்படியே கட் பண்ணி அப்படியே படத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ராஜாவை பற்றி மட்டும்தான் கதை நகர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ராஜாவுமே நல்லவருங்கிற மாதிரி தான் கதை நகரும். இந்த படத்துல ஒரு தனுஷ் பேரு பிரபு, இன்னொரு தனுஷோடைய பேரு கதிர்னு வச்சிருப்பாங்க. ஹீரோவோடைய தனுஷ் பிரபுங்கிற பேரை தனுஷோடைய ஒரிஜினல் பேரு வெங்கடேஷ் பிரபு, அதுல இருந்து கூட இன்ஸ்பயர் ஆகி இந்த பிரபுங்கிற பேரை எடுத்திருந்திருக்கலாம். அதே மாதிரி செல்வராகவனும் தனுஷும் அண்ணன் தம்பிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். செல்வராகவன் கண்ணாடி யூஸ் பண்றதுனால இந்த படத்துல அண்ணனுடைய கேரக்டருக்கு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல செல்வராகவன் ஒரு சின்ன ரோல்ல தான் பிளே பண்ணியிருப்பாரு. அந்த சின்ன ரோலுமே வில்லன் தனுஷோடைய கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அம்பு விட்டு விலங்குகளையும் மனிதர்களையும் கொல்றது தான் செல்வராகவனுடைய வேலையா இருக்கும். அதே மாதிரி தான் வில்லன் தனுஷுக்குமே விலங்குகளை வேட்டையாடி விலங்கோட தோலை வித்து தான் தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. அம்பு விடுறத செல்வராகவன் கிட்ட இருந்து கத்திருந்திருக்கலாம் வில்லன் தனுஷ். ஏன்னா செல்வராகவன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இங்கே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நான் உன்னை கொல்லாம வச்சிருக்கிறேன் அப்படின்னு. மேபி அந்த கொஞ்ச நாள்ல வில்லன் தனுஷ் அம்பு விடுறத கத்திருந்திருக்கலாம். இந்த படத்துல செல்வராகவன் கெஸ்ட் ரோல்ல போயிருப்பாரு. ஆனால் அவருடைய கேரக்டருடைய பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. செல்வராகவன் கதிரை அம்பு மூலமாக கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் சட்டையோட வாடையை கண்டுபிடிச்சி தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கதிர் சட்டையை கலட்டி போட்டுட்டு ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரபுவோடைய ஃபேமிலி டூரிஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதான் சோனுடைய ஆவி சத்யாக்குள்ள வர்ற மாதிரி சீன் இருக்கும். இதே பிளேஸ்ல தான் சோனுவும் மாதுரியும் இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல தனுஷும் யோகி பாபுவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யோகி பாபு பார்த்து ஓப்பனாக கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு தனுஷு சொல்லுவார். அதுக்கு அடுத்த டயலாக்கே சத்யாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தனுஷு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. அதே சீனில் தனுஷ் நான் போனாதான் சத்யா சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஒரு சீனில் தனுஷு சாப்பாடு ஊட்டினாதான் சத்யா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷாட்டு வச்சுருப்பாங்க. பிரபுவோடைய ஒய்ஃபு 2வது பேபி வேணும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிரபு சொல்லுவார், நமக்கு ஒரே ஒரு குழந்தை தான், அது சத்யா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே அந்த சத்யா அம்மா எனக்குன்னு எந்த ஒரு ரூமே இல்லைன்னு சத்யா அம்மா சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். ஒரு குழந்தை மட்டும்தான், அதுவும் சத்யா மட்டும்தான்னு ரூம் மூலமாக சிம்பாலிக்காக வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் கதிரும் பிரபுவும் ட்வின்ஸாக இருப்பாங்க. ஆனால் கதிருக்குமே ட்வின்ஸ் தான். ஒருத்தன் பேர் சோனு, இன்னொருத்தன் பேர் மனு. இதில் சோனு தான் அண்ணன், கதிர் பிரபுவில் பிரபு தான் தம்பியாக இருப்பார், கதிர் அண்ணனாக இருப்பார். பிரபு கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் கதிர் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது கதிரோடைய பையனை 2 பேரில் சோனு அண்ணனாக இருப்பார், மனு தம்பியாக இருப்பார். சோனு கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, தம்பி மனு கொஞ்சம் பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் கதிர் ஹண்டிங்க்கு போகும்போது சோனு மட்டும்தான் நீங்கள் ஹண்ட் பண்ணுறதை நான் பார்க்கணும், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். எனக்கு பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சோனு அவங்க அப்பாவுக்கு தெரியாமலே ஜீப்பில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு டைலாக் கூட வரும், நான் என் தம்பியை கூப்பிட்டேன் ஆனால் அவன் பயந்துட்டு வீட்டிலே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கு இருக்கும். மனு தம்பி பயப்படுற மாதிரியும் சோனு கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி அந்த சீன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சத்யாவுடைய அம்மா சத்யா ரூமில் படுக்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். அதுக்கு மறுநாளே பிரபு சத்யா ரூமில் போய் தூங்கும்போது அவருடைய அண்ணனுடைய நினப்பு தான் கனவாக வரும். இதுலேயே அண்ணனுடைய சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த பொண்ணுக்கு நடக்குது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்ல வந்திருப்பாங்க. இந்த சீனில் சத்யாவுடைய டீச்சர் சத்யா நல்லா படிக்க மாட்டேங்கிறா, மார்க்கெல்லாம் கம்மியாகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சத்யாவோட அம்மா கிட்ட. அதுக்கு அடுத்த சீன்லேயே சத்யாவுடைய மார்க் ஷீட்டை காமிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதில் படிப்படியாக மார்க் கம்மியானது மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் டாக்டர் என்னதான் சைக்காட்ரிக் டாக்டராக இருந்தாலும் சாமியார்கிட்ட போய் மந்திரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிற டைலாக் இருக்கும். அவருக்கு ஸ்பிரிச்சுவல் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே பிரபு ஒரு சீனில் சாமி கும்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
பிரபு கதிரோடைய அம்மா பசங்களுடைய ஜாதகத்தை காமிக்கிறதுக்காண்டி ஒரு சாமியார்கிட்ட போயிருப்பாங்க. அப்போ 2 பேருமே தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த சாமியார். உடனே பிரபுவோடைய அம்மா வந்து சாமியே பார்த்துக்கட்டும், கதிரை கோவிலே விட்டுட்டு வர மாதிரி ஷாட் இருக்கும். கதிர் எல்லா இடத்துலையுமே ஸ்மோக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. வில்லத்தனம் வர சீனில் மட்டும்தான் ஸ்மோக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபேமிலிக்கு கதிர் வந்து கெட்டவன்னு தெரியாது, அப்போல்லாம் ஸ்மோக் பண்ணுற மாதிரியே காட்ட மாட்டாங்க. கதிர் வில்லன்னு ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டி தான் ஸ்மோக் பண்ணுற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதோட சோனுவும் மாதுரியும் இறந்து போனதுக்கு அப்புறம் கதிரை காமிக்கிற எல்லா சீன்லையுமே ஸ்மோக் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கதிர் சோனுக்கு அம்பு விடுறத சொல்லி கொடுக்குற மாதிரி ஷாட் இருக்கும். கிளைமேக்ஸில் சத்யா உடம்புல சோனு போனதுக்கு அப்புறமாட்டி சத்யா மூலமாக சோனு தான் அம்பு விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போதே சோனுக்கும் மனுக்கும் சீக்ரெட் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. யோகி பாபு சோனு வந்திருக்கிறான் வா அப்படின்னு மனுவை பார்த்து கூப்பிடுவார். ஆனால் மனு வந்து சோனு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுற மாதிரி சீன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சோனு சத்யா உடம்புல இருந்துக்கிட்டு சீக்ரெட் லாங்குவேஜ் பேசினதுக்கு அப்புறம் தான் மனு நம்புகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஃபைட் சீனில் கதிர் வந்து பிரபுவோடைய லெஃப்ட் ஹேண்டை உடைக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஃபைட் சீன் முடிகிற வரைக்குமே லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் பிரபு. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.